Hi friends, welcome to Sindhu English channel. So today's class we are going to see about psychology. ஸோ சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கிளாஸஸ்ல பார்க்க போகிறோம். ஸோ சைக்காலஜினா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இறுதியாக என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, ஸோ யார் யார் என்னென்ன டெஃபினேஷன்ஸை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கிளாஸஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சைக்காலஜி? ஸோ சைக்காலஜினா என்ன அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஸோ அதோட எட்டிமாலஜிக்கல் மீனிங் ஆஃப் சைக்காலஜி. ஸோ இந்த சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து உருவானது அப்படிங்கிறத பார்க்கலாம். சைக்ஸ்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சோல் ஆர் மைண்ட். ஓகே, லாகோஸ் அப்படின்னா ஸ்டடி. அப்போ சைக்காலஜி அப்படிங்கிறது த ஸ்டடி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சைக்காலஜி கம்ஸ் ஃப்ரம் டூ கிரீக் வேர்ட்ஸ். ஓகே, சைக்காலஜி சைக் அப்படிங்கிறது சோல் ஆர் மைண்ட், லாகோஸ் அப்படிங்கிறதுனா ஸ்டடி. ஸோ இது ரெண்டுமே வந்து கிரேக்க வார்த்தை. ஸோ தீஸ் கம்ஸ் ஃப்ரம் டூ கிரீக் வேர்ட்ஸ். The word psychology derives from the Greek roots meaning study of the psyche or the soul, breath, spirit, soul, and logia means study of or research. ஸோ மனதை பற்றி அந்த ஆன்மாவை பற்றி படிக்கிறது தான் வந்து என்னது சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். The Latin word psychologia was first used by the Croatian humanist and the Latinist Marco Aurelius in his book Psychologia di Retina Anime Humani in the late 15th century or early 16th century. ஸோ அவருடைய இந்த புத்தகத்தை தான் முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். The earliest known reference to the word psychology in English was by Stephen Blackpot in 1694 in the Physical Dictionary, which refers to anatomy which treats the body and the psychology which treats of the soul. ஸோ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ல முதல்ல இந்த வார்த்தைகள் எங்க யாரால பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் பிளாக்பாட். அவர் வந்து தன்னுடைய 1694 அவருடைய பிசிக்கல் டிக்ஷனரி அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காரு. அதுல அனாட்டமி அப்படின்னு சொன்னா which treats the body, ஸோ உடலை பற்றி படிக்கக்கூடிய ஒன்று. அதுவே சைக்காலஜி இருந்தா ஆன்மாவை பற்றி படிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், some of the contributors of psychology were as follows. ஸோ சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்கிறத பார்க்கலாம். அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் சோல். ஸோ ஆரம்பத்தில் அவர் சொல்றாரு, அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் சோல் அப்படின்னு சொன்னார். பட் இட் வாஸ் நாட் அக்செப்டட் பை எவ்ரிவன். எல்லாராலையும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை. So later on, philosopher Plato said psychology is the study of mind. First ஆன்மான்னு சொல்றாங்க, அடுத்தது வந்து மனது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து அதுக்கு ஒரு கம்ப்ளீட்டோட ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸை கொடுக்க முடியல அதனால அதுவும் வந்து பார்த்து ஏற்றுக்க முடியாத ஒன்றா மாறுது. Next, according to Sigmund Freud, mind is divided into three parts: conscious, subconscious, and unconscious. And this was also rejected. So Sigmund Freud தான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து த்ரீ பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லேட்டர் ஆன் 18th century, experimental psychology or scientific psychology came into being. So it was founded by William Wundt in first psychology laboratory in Leipzig, Germany, 1879. ஸோ முதல்ல ஒரு மிஷின்ஸ் மூலயமா, அதாவது அந்த அனுபவ ரீதியா வந்து சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வூண்ட். அதாவது அவர் வந்து ஒரு லேப் முதல்ல கிரியேட் பண்றாரு சைக்காலஜிஸ்ட்காக. ஒரு லேப், அந்த சைக்காலஜி லெபார்டரி இன் லைப்சிக், ஜெர்மனி, 1879. So psychology is the science which aims to give us better understanding and the control of the behavior of the organism as a whole. அப்படின்னு யார் சொல்றாங்க பாருங்க, வில்லியம் மக்டூகல். ஓகே, வில்லியம் மக்டூகல். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்றாங்க, கண்ட்ரோல் ஆஃப் பிஹேவியர்.
ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க, சைக் மீன்ஸ் சோல், லோகோஸ் மீன்ஸ் சயின்ஸ் ஆர் டு ஸ்டடி. அப்போ ஸோ சைக்காலஜி இன் த பிகினிங் வாஸ் மீன் டு பி எ சயின்ஸ் ஆஃப் சோல். ஸோ ஆன்மாதா அப்படின்னு ஆரம்ப நிலையில சொல்றாங்க. அப்போ ஆன்மானா எப்படி நம்ம பார்க்கறது? லேட்டர் பீப்புள் பிகன் டு கொஸ்டின் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சோல். ஆன்மான்ற ஒண்ணு எங்க இருக்கு, அதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, சைக்காலஜி வாஸ் டிஃபைன்ட் அஸ் த சயின்ஸ் ஆஃப் மைண்ட், மனது பற்றியது. ஸோ அப்போ அந்த மனதையும் நாம என்ன பண்ண முடியாது, த ஆக்டிவிட்டி ஆஃப் மைண்ட் கேனாட் பி எக்ஸ்டர்னலி அப்சர்வ். ஸோ ஒருத்தருக்கு உள்ளார என்ன நினைச்சிட்டு இருக்காருங்கிறத நாம வெளியில இருந்து பாக்குறவங்க தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல இல்லையா? ஸோ ஒரு சில விஷயங்களை தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், உள் மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதையும் நம்மளால பார்க்க முடியாது. அப்போ பிஹேவ் சைக்காலஜி அப்படிங்கிறத எப்படி தான் பண்ணணும். ஸோ சைக்காலஜி வாஸ் டிஃபைன்ட் லேட்டர் ஆஸ் சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். மனிதனுடைய நடத்தையில் இருந்து தான் அவனுடைய உளவியலை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சயின்ஸ் ஆஃப் human behavior. So Wundt was the first psychologist to measure the human behavior accurately. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, லெப்சிக் ஜெர்மனியில புதுசா ஒரு லெபார்டரி ஓபன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ Wundt was the first psychologist. அவர் தான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்டான்லி ஹால். ஸோ இவர் வந்து Wundtோட சேர்ந்து படிச்சவர். ஸோ ஸ்டடிட் வித் Wundt the first psychology lab in the US in 1883 at John Hopkins University. So அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட். ஓகே, அவர் அங்க ஒரு சைக்காலஜி லேப உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் வில்லியம் ஜேம்ஸ். So William James 1892 so he defined the psychology as a science of mental process. Okay, மனநலம் பத்தியது அப்படின்னு சொல்றாரு. But the words in the mind is also quite ambiguous, as there was confusion regarding the nature and the functions of mind. So the modern psychologists defined psychology as the science of consciousness. Okay, so modern psychologists என்ன பண்றாங்க, அதுலயும் சில குழப்பங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி லாஸ்டா என்ன சொல்றாங்க, defined as science of consciousness அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. So psychology as the science of inner world அப்படின்னு யார் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் சுலே in 1884. Science of inner world. Next வில்ஹம் வூண்ட் என்ன சொல்றாரு பாருங்க, psychology as a science which studies the internal experiences. Okay, internal experiences. That is was said by வில்ஹம் வூண்ட். As the psychology as the science of behavior. இது யார் சொன்னது, வில்லியம் மக்டூவல். So psychology as the science of behavior அப்படின்னு இன்னொருத்தர் யாரு, WB Pillsbury at 1911 and JB Watson 1912. ஓகே, ஸோ உங்களுக்கு கொஷின்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ், அதாவது இவங்கள யார் வந்து சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர், சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு கூட கேட்கும். சரிங்களா? இப்போ மக்டூகல், ஓகே, வாட்சன் அண்ட் ஸ்கின்னர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பிஹேவியரை சொல்லியிருக்காங்க. அப்போ வேற யாராவது ஒருத்தர் நேம் கொடுத்து இந்த 4 பேர்ல இவங்களை யார் இல்லை, அதுதான் முக்கியம். யார் இதை பத்தி பிஹேவியரை பத்தி சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் வரும். ஸோ அந்த ஹூ இஸ் நாட் செட், அந்த நாட் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கவே மாட்டோம். ஸோ ரொம்ப கிளியர் கேர்ஃபுல்லாக அதை கவனிச்சுப்போம். ஓகே, ஸோ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். Next, psychology should therefore be defined as a science of behavior and the experiences on human beings. இதை யார் சொல்றாங்க, B.F. Skinner. According to Crow, அதாவது Crow அப்படின்னு சொல்லுவாங்க. According to Crow, psychology is the study of human behavior and human relationship. மனிதனுடைய நடத்தை, அது மனிதனுடைய ஒற்றுமை, ரிலேஷன்ஷிப் ஒவ்வொன்னோட தொடர்புடையதுதான் அப்படிங்கிறத சொல்றோம். Next பாருங்க, Macken Cattle, student of Wundt. Okay, he called as the first professor in psychology in 1888 in America. So அமெரிக்கால first professor in psychology அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கன் கெச்சல். ஓகே, சர் ஃப்ரான்சிஸ் கால்டன். ஸோ இவர் பாருங்க, இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ், சைக்காலஜி இஸ் டெர்ம்ட் அஸ் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1869 ஜெர்மனியில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ டிஷ்னர் வூண்ட், ஸோ ஹீ ட்ரெயின்ட் த சைக்காலஜிஸ்ட்
introduced structuralism in later part of the 19th century, focused on mental structure and consciousness, focused on mental structure and consciousness. Introspection as a major method, very important, note it down. Introspection. So introspection அப்படின்னா அகநோக்கு முறை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தன்னை தானே வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி. இப்போ நிறைய வந்து இந்த புக்ஸ்லலாம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில கேரக்டர்ஸ், நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 5 மதிப்பெண்கள் போடுங்க, 10 மதிப்பெண்கள், 15 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிடு. ஸோ இறுதியாக டோட்டலாக 100க்கு நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் வாங்கினா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ சுயசார்பு, உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் சைக்காலஜின்னு சொன்னேன். இன்ட்ராஸ்பெக்ஷன் மெத்தட், அதாவது டிஷ்னர் wound. Okay, so he forms the structuralism, very important. Structuralism அப்படிங்கிற மெத்தடை யார் கொண்டு வந்தாங்க? டிஷ்னர் wound. Next, American Psychological Association, APA, was established in 1892 and the founder was G. Stanley Hall. Next, 1896, John Dewey and William James supported the functionalism in psychology. So, structuralism, Tishner Wound, functionalism, John Dewey and William James. And next, 1896, Sigmund Freud developed the theory of psychoanalysis. Okay, so Sigmund Freud was called as the father of modern psychology. So on the basis of this therapy, later on he developed the therapy of free association and dream analysis. Okay, so the dream analysis method kondu vandhathu Sigmund Freud. Next, in 1905, IQ test was developed by Alfred Binet and Theodore Simon. Okay, இது எல்லாமே வந்து சைக்காலஜிஸ்ட்ல வரக்கூடிய வெவ்வேறு டெஸ்ட்ஸ். In 1930, John B. Watson supported the behavioral aspects of psychology. J.B. Watson பார்த்தீங்க அப்படின்னா behavior aspects of psychology, behavior தான் சொல்றேன் வாட்சன். Next, 1921 பாருங்க, Swiss psychiatrist, அதாவது ஸ்விட்சர்லாந்து, அதுதான் வந்து Swiss psychiatrist அப்படின்னு சொல்றோம். Hermann Rorschach devised the personality test based on patients' interpretations of ink blot, so which is named as Rorschach ink blot test. So ரொம்ப இம்பார்ட்டன்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட் அதிகமா பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த இங்க் பிளாட் தான், Rorschach ink blot test. ஸோ அப்போ இந்த இங்க் பிளாட்ஸ் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது? பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுறது கூட தொடர்புடையது. யாரோடது இது? Rorschach, Hermann. Okay, Hermann Rorschach ink blot test. Next பாருங்க, psychology is the science of human and animal behavior which includes the application of the science to solve the human behavior அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா W. Hamilton. Okay, human and animal behavior. Next, Eric Pettiford defines psychology as an art which presents itself as a science. Which presents itself as a science. Psychology அப்படிங்கிறதே ஒரு கலை மாதிரி தான், அறிவியல் சார்ந்த கலை அப்படின்னு சொல்றோம். Eric Pettiford. H.G. Humm defines the psychology as the scientific study of behavior of humans and animals. Okay, ஏற்கனவே அனிமல் பிஹேவியரோட தொடர்புடுத்தவர் ஹாமில்டன். அதே மாதிரி H.G. Hamm சொல்லியிருக்கார், scientific study of behavior and humans of animals. Next, Tom Bowling defines the psychology as the science of description and application used for interpretation, production, development and the improvement of human behavior, and that psychology was originally a branch of philosophy. So philosophy ஓட தொடர்பு பற்றி சொல்றேன். ஸோ இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? சைக்காலஜி அப்படிங்கிறது அதாவது மனிதர்கள் வந்து பயன்படுத்துறாங்க தங்களுடைய முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே சைக்காலஜி அப்படின்னு தான் சொல்றாங்க. So according to Einstein Munna, psychology is concerned with the scientific investigation of behavior. எல்லாருமே நிறைய பேர் வந்து behavior அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.
So recently, David G. Myers in 1997 defined the psychology as the science of behavior and mental process. மனநலமும் நம்மளுடைய பழக்க வழக்கமும் சார்ந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க. So developmental psychology primarily focused on the child development. Developmental on psychology primarily focused on child development, but today devotes a great deal of research to adolescents, adult and old age group. அதாவது இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கிட்ட தான் வந்து அதை டெஸ்ட் பண்ணது எல்லாமே. ஸோ டெவலப்மெண்டல் சைக்காலஜி எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையுதுன்னு பார்க்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்ச்சஸ்லாம் யார்கிட்ட இருக்கு? அடலசன்ஸ், அடல்ட் அண்ட் ஓல்ட் ஏஜ் குரூப். அதாவது அடலசன்ஸ் அப்படின்னா குமரப்பருவம். ஓகே, குமரப்பருவம். இது வந்து வளரிளம் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தளர்வு பருவம்னு சொல்லுவாங்க. ஓல்ட் ஏஜ் குரூப் அப்படிங்கிறது தளர்வு பருவம். ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் பிஹேவியர். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பிஹேவியர் சொல்லிட்டே வந்தோம் இல்லையா? ஸோ இந்த பிஹேவியரை வந்து கிளாசிபிகேஷன்ஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு 8 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓவர்ச். ஸோ ஓவர்ச் அப்படிங்கிற கேரக்டர் எப்படிப்பட்டவங்க பாருங்கன்னா, அப்சர்வபிள் ரெஸ்பான்சஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அதாவது இவங்களுடைய the behavior can be observed directly. ஸோ அவங்களுடைய கேரக்டரை நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடியதை வந்து ஓவர் பிஹேவியர்னு சொல்றாங்க. அதாவது டியர்ஸ், ஸ்மைல். இப்போ ஒருத்தங்க அழறாங்க அப்படின்னா ஏன் அழறாங்க, அவங்க வந்து அழறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வருது பார்த்து. அதே மாதிரி ஸ்மைல், சிரிப்பா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அப்போ ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளால பார்க்கக்கூடியதை ஓவர்ச் அப்படின்னு சொல்றோம். அதுவே கவர்ட் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா the process which are not directly observable. Okay, so the internal subjective experiences are measured through special instruments or techniques, that is fear or jealousy. இப்போ ஒருத்தவங்க பொறாமப்படுறாங்க, ஜெலசி. அதாவது பார்த்தீங்கன்னா நேர்ல பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி, நீ ப்ரைஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு ஒரு சின்ன நம்மளை விட அதிகமா வாங்கிட்டாங்களா, நம்மளை விட நாம வாங்க முடியல ஆனா அவங்க வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்குள்ளார இருக்கு. ஸோ அந்த மாதிரியான வெளிப்பாடுகள் அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவர்ச் அப்படின்னு சொல்றாங்க. இது ஓவர், இது கவர்ட், இதுக்கப்புறம் கான்சியஸ், அன்கான்சியஸ், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இப்போ மெயின் பிஹேவியர்ஸ் நம்மளோட ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியும், ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியாது. அதுதான் வந்து கவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். Okay friends, I hope that you all enjoy this video and it will be useful for your exams. ஸோ இதில் கொடுத்துருக்கிற யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் பிஹேவியர்னு சொல்லியிருக்காங்களோ, பிஹேவியர் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து அவங்க எல்லாருடைய நேம்ஸுமே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ தனித்தனியாக இந்த மாதிரி கேட்டால், ஏன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட் கொடுத்தியா, இந்த 4 பேரில் யார் வந்து பிஹேவியரை பற்றி சொல்லலை, இல்லை பிஹேவியரை பற்றி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கொஷின்ஸஸ் வரும். ஸோ ப்ளீஸ் கரெக்டாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் டு கெட் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.